ஸோ என் கையில் இருக்குது iQOO Z10 பாக்ஸுங்க. அண்ட் iQOO Z10 பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்தியாவிலே இருக்கிறதுலே பெரிய பேட்டரி உள்ள போனுங்க. 7300 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த பெரிய பேட்டரி கொடுத்துட்டு மற்ற விஷயத்துல கோட்டை விட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலி பேட்டரி மட்டும் இல்ல, வேற நிறைய நல்ல ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. பட் சில காம்ப்ரமைசஸும் இருக்கு. ஸோ நாங்கள் இந்த போனை கரெக்டாக டெஸ்ட் பண்ணிருக்கோம் ப்ராப்பரா. இதோட ப்ரோஸ் கான்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல சொல்லிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும் இந்த போனை கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் our iQOO Z10 அன்பாக்சிங். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் மூஞ்சி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, so iQOO பாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலி பிளாக் கலர்ல இருக்கும். பேசிக்கான பாக்ஸ் தான். அண்ட் லிட்டை திறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் கிடைச்சிரும். ஃபோனை சைடில் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதை தவிர்த்து என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்க்கறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்ரைட், இன்னும் ஒட்டி இருக்கு. ஓகே, அதுக்கு அடியில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சிம் இஜெக்டர் டூல் கிடைச்சிரும். சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் இருக்கு, டீசெண்டான பேசிக்கான சிலிகான் கேஸ் தான். பட் ஒரு ரிப்ட் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவோட ஃபிளாஷ் சார்ஜ் 90 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல கிடைச்சிரும். அண்ட் இது வந்து ஒரு டைப் A டு டைப் C சார்ஜருங்க. ஸோ உங்களுக்கு டைப் A டு டைப் C கேபிள் கிடைச்சிரும். என்ன ஸோ அர்ணவ் ரீபேக் பண்ணும்போது 2 சிம் கார்டு போட்டு இதான் எங்க ஆஃபீஸ்ல எப்படி வேலை நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான். வேண்டாத இடத்துல எக்ஸ்ட்ரா எஃபர்ட், வேணுங்கிற இடத்துல சுத்தமா எஃபர்ட்டே இருக்காது. தட் இஸ் அவர் அர்ணவ். ஆல்ரைட், லெட்ஸ் டேக் a look at the phone now. ஸோ இதாங்க உங்க ஃபர்ஸ்ட் லுக் அட் தி. ஆக்சுவலி நாங்கள் iQOO Z10 காட்டிட்டோம், ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்கலாம், கண்டிப்பாக போய் செக் பண்ணிருக்கீங்க வந்துடும். பட் எஸ், iQOO Z10 ஓட லுக் இது. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேமரா மாடலில் வந்து Vivo X200 Pro மினியோட அன்பாக்சிங் போட்டிருந்தோம்ல, அந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ஆக்சுவலி. அண்ட் இந்த ஸ்லிம்னஸ் பார்த்து யாராச்சும் சொல்லுவாங்களா இந்த போனுக்குள்ள உங்களுக்கு ஒரு 7300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு? ஜஸ்ட் 7.89 mm திக்குங்க. என்னங்க இது, சான்ஸே இல்லை. அஃப்கோர்ஸ் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான், பட் நல்ல பெரிய திக்கான பேட்டரி இருக்கிறதுனால ரொம்ப டென்ஸா இருக்குங்க. அப்படி ஓ வாவ். ஆனா உடையறதுக்கு சான்சஸ் கம்மி தான் ஆக்சுவலி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேமரா மாடியூல் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா. அண்ட் குவிக்லி வெயிட் செக் பண்ணி பார்த்துலாமா? வாவ், இட்ஸ் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா 7300 mAh பேட்டரி இருந்தாலும் வெயிட் வந்து கம்மியா தான் வச்சிருக்காங்க. ஐ திங்க் இட் வில் பி அபவுட் 215 grams. டென்ஸா இருக்கிறதுனால எனக்கு என்னமோ வெயிட் அதிகமா இருந்த மாதிரி தோணுச்சுங்க. அண்டர் 200 grams வெயிட் வச்சிருக்காங்க வித் 7300 mAh பேட்டரி, 7.89 mm திக்னஸ். இது உண்மையா சொல்றேன், இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு என்ஜினியரிங் ஃபீட் தான். ஏன்னா இது கஷ்டமான விஷயங்க பண்றது. அது மட்டும் இல்ல, இதுல வந்து ப்ராப்பரான IP65 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. அண்ட் முன்னாடி வந்து எந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு அதை அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல, which is a bit of a let down. என்ன கிளாஸ் ப்ரொடெக்ஷன் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் கேஸ் போட்டு நீங்க பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் திஸ். கிளீனா இருக்கு டிசைன் ஆக்சுவலி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைட்ல பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க, அதுக்கு மேலேயே வால்யூம் பட்டன் இருக்கு, வால்யூம் ராக்கர் இருக்கு. மேல வந்து ஒரு மைக் கொடுத்திருக்காங்க, கீழே ஒரு டைப் C 2.0 போர்ட், ஸ்பீக்கர் கிரில், இன்னொரு மைக்கு, ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்கு உங்களுக்கு. That's about it. And ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இப்பவே, ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம். ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் இந்த போன்ல இந்த ஸ்பீக்கர் தான். அண்ட் எஸ், இட்ஸ் a single mono ஸ்பீக்கர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் கட்டிங் பண்ணிருக்காங்க. ஸோ கீப் தட் இன் மைண்ட். உங்களுக்கு ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் உள்ள போன் தான் வேணும்னா இந்த போனை நீங்க கன்சிடர் பண்ண முடியாது அன்பார்ச்சுனேட்லி. ஆல்ரைட், ஸோ நவ் டிஸ்பிளே பார்க்கலாமா? டிஸ்பிளே வந்து உங்களுக்கு குவாட் கர்வ்ட் பேனல் கொடுத்திருக்காங்க, which is crazy. இந்த பிரைஸ் ரேஞ்சில் குவாட் கர்வ். நான் இந்த பிரைஸ் ரேஞ்ச் சொல்றேன், என்ன பிரைஸ் ரேஞ்சில் நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். quad curved panel, 6.77 inch 120 Hz AMOLED panel கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, உங்களுக்கு 1300 nits HBM மோட்ல பிரைட்னஸ் கிடைச்சிரும். and 5000 nits peak brightness கொடுத்திருக்காங்க HDR வீடியோஸ் பாக்கும்போது. நல்ல டிஸ்ப்ளேங்க. இங்க பாத்தீங்களா, பெசல்ஸ் கூட சின்னதா வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஒரு பிரீமியம் ஃபீல் கண்டிப்பா கொடுக்குதுங்க. and நான் சொன்னேன்ல உங்கள்ட்ட, என்னதான் பேட்டரி பெருசா கொடுத்தாலும் டிஸ்ப்ளேல எந்த குறையும் வைக்கல. இன்ஃபேக்ட் டிஸ்ப்ளேல வந்து டிஸ்ப்ளே நல்ல குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க. செமையா இருக்கு. இட்ஸ் ஆக்சுவலி a very very good display. of course இதுல வந்து உங்களுக்கு ஆப்டிகல் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. சோ அன்லாக்கிங்ல பிரச்சனை இல்ல, ஃபாஸ்ட் அன்லாக் ஆயிரும். பட் HDR playback வந்து உங்களுக்கு YouTubeல கிடைச்சிரும், ஆனா Netflixல கிடையாது. சோ கீப் தட் இன் மைண்ட். ஹாப்டிக் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி ஆவரேஜ். ஹாப்டிக் ஃபீட்பேக்லாம் நல்லா இல்ல உண்மை சொல்லணும்னா. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடைக்காது, சிங்கிள் மோனோ ஸ்பீக்கர் தான். மோனோ ஸ்பீக்கர் குவாலிட்டி கேட்டு பாருங்க. கம்பேர்ட் டு another phone in this price range, I think phone 3 எடுத்துக்கோங்க. அது கம்பேரிசன்ல பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்களே சொல்லுங்க காமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன தோணுதுன்னு ஸ்பீக்கர் குவாலிட்டி பத்தி.
ஆடியோல வெறும் ஸ்பீக்கர்ல இஷ்யூ இல்ல, ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த போன்ல வந்து உங்களுக்கு எந்த ஹை-ரெஸ் கோடெக் சப்போர்ட்டும் கிடைக்காது. சோ LDAC கிடையாது, LHDCயும் கிடையாது, which is a huge letdown. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ப்ளூடூத் ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ் வாங்குறாங்கன்னா அதுல LDAC இல்லனா LHDC சப்போர்ட் உண்டு, and iQOO Z10 வந்து அது சப்போர்ட் பண்ணாது, which is it shouldn't have been the case honestly. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேச போறேன், பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க தாங்க 1 மில்லியன் இங்க இருக்கு, இங்க ரொம்ப பக்கத்துல இருக்கு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. alright, iQOO Z10 ல உங்களுக்கு Snapdragon 7s Gen 3 கொடுத்திருக்காங்க, LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜும் கிடைச்சிரும். and storage and RAM variants பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 128GB பேஸ் வேரியன்ட் கிடைச்சிரும் and 12 256GB ஹை வேரியன்ட் கிடைச்சிரும். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா Snapdragon 7s Gen 3 இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல is very good. in fact it is one of the best chips, top 2 இல்லனா top 3 கண்டிப்பா உண்டுங்க. and iQOO Z10 டியூனிங் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி கீழ்ச்சிட்டாங்க iQOO. ஏன்னா எங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்சதுலயே பெஸ்டான AnTuTu ஸ்கோர் இந்த iQOO Z10 கிடைச்சிருக்கு. 8.1 lakh மேல எங்களுக்கு AnTuTu ஸ்கோர் கிடைச்சது, which is crazy. அது மட்டும் இல்ல, CPU throttling டெஸ்ட் ரன் பண்ணும்போது சுத்தமா no throttling detected னு காட்டுச்சு. BGMI ல உங்களுக்கு 60 FPS தான் கொடுத்திருக்காங்க, பட் HDR எக்ஸ்ட்ரீம் கிடைக்குதுங்க உங்களுக்கு. and I think 90 FPS அப்டேட் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வந்துறணும். and COD ல 120 FPS கண்டிப்பா நீங்க விளையாடலாம். இன்ஃபேக்ட் ஜென்ஷன் இம்பாக்ட் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த போன்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ணுது, போன்ல ஹீட்டிங் பிரச்சனையும் எதுவுமே இல்ல. So overall iQOO Z10 ல எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. and of course சொல்லவே வேண்டாம், பேட்டரி 7300 mAh நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் a silicon carbon battery, but it's a big battery. so கண்டிப்பா உங்களுக்கு 2 days பேட்டரி லைஃப் கிடைச்சிரும். and fast charging வேற கொடுத்திருக்காங்க, 90 watt fast charging கிடைச்சிரும். and இந்த 7300 mAh பேட்டரியை 90 watt சார்ஜர் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 0 to 100 1 hour 4 minutesல ஃபுல் சார்ஜ் ஆயிருதுங்க, பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட் கிடைச்சிரும், Bluetooth 5.2 சப்போர்ட் இருக்கு, 10 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு, NFC கிடையாது. செகண்ட் காம்ப்ரமைஸ், ஆக்சுவலி தேர்ட் காம்ப்ரமைஸ், ஏன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, LHDC LDAC ப்ளூடூத் ஹை-ரெஸ் கோடெக்ஸ் கிடையாது, அண்ட் NFCயும் கிடையாது. ஓகே, சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான iQOOல கிடைக்கிற FunTouchOS 15 பேஸ்ட் ஆன் Android 15 கொடுத்திருக்காங்க. iQOO என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த போன்ல வந்து ப்ளோட்வேர் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க, ப்ளோட்வேர் ஆப்ஸ் கொடுத்திருக்காங்க, அது எல்லாத்தையும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பட் இட் இஸ் தேர். ஓவராலா FunTouchOS பத்தி அதிகமா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு AI ஃபீச்சர்ஸ், தேவையான AI ஃபீச்சர்ஸ் லைக் AI ரேஸ், நோட் அசிஸ்ட் அதெல்லாம் கிடைச்சிரும். பட் இதை பத்தி நிறைய பேசினதுனால உங்களுக்கே தெரியும் FunTouchOS 15 எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், பட் நாட் த பெஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா அது இம்ப்ரூவ் பண்ணலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஹோப்ஃபுல்லி விவோ இல்லனா iQOO அது பண்ணுவாங்கன்னு நாங்க நம்புறோம். அடுத்த வருஷம், இந்த வருஷம் சான்ஸ் கம்மி தான், FunTouchOS 16ல பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து கேமராஸ் பத்தி பேசணும்னா iQOOட கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ஜெனரலி நல்லா இருக்கும். and iQOO Z10லயும் ஆக்சுவலி கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க, 2 MP டெப்த் சென்சர் கிடைச்சிரும், 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அல்ட்ரா வைட் கிடையாது, அங்க இன்னொரு காம்ப்ரமைஸ், நாலாவது காம்ப்ரமைஸ். so keep that in mind. பட் போன வருஷம் வந்து iQOO Z9லயும் அவங்க வந்து அல்ட்ரா வைட் கொடுக்கல. சோ இந்த iQOO Z10ல அல்ட்ரா வைட் இல்லாதது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு தெரியல. ஏன்னா மெயினான விஷயம் என்னன்னா கேமராவோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ஏன்னா நாங்க பிரைமரி கேமரா வச்சு எடுத்த போட்டோஸ்லாம் நீங்க பாருங்க, இட் லுக்ஸ் குட், கலர்ஸ் நல்லா இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு. பீப்பிள் போட்டோஸ் எடுக்கும்போது, போர்ட்ரேட்ஸ் எடுக்கும்போது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. HDR performance is actually very good. ஏன்னா ஜெனரலி iQOO and vivo phonesல HDR performance நல்லா இருக்கும். and அது இது iQOO Z10லயும் உங்களுக்கு நல்லா கிடைச்சிருதுங்க. லோ லைட்ல கூட performance is not too bad. செல்ஃபி எஸ்பெஷலி iQOO Z9 கம்பேரிசன்ல அப்கிரேட் பண்ணிருக்காங்க. so 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரால நல்ல செல்ஃபி போட்டோஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். and 4K 30 fps வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்து ரியர்ல இருக்க 50 MP கேமரா and ஃப்ரண்ட்ல இருக்க 32 மெகாபிக்சல் கேமரா வச்சு நீங்க எடுத்துக்கலாம். and 4K 30 fps வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி நாங்க காட்டுற ஸ்கிரீன்ல நீங்களே பாருங்க. இன்ஃபேக்ட் நாங்க என்ன பண்றோம்னா இந்த iQOO Z10ல இருந்து எடுத்திருக்க எல்லா போட்டோஸ் and வீடியோஸையும் ஒரு G-Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம், கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க. சோ ஓவராலா iQOO Z10 பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபோக்கஸ்டான போன், and I like it. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த ஃபோக்கஸ்டான விஷயத்தை எல்லாத்தையுமே தாறுமாறா பண்ணுது போன். ஏன்னா உங்களுக்கு 20,000 கீழே, எஸ் ஃபைனலி நான் பிரைஸ் சொல்லிட்டேன், 20,000 குள்ள பேஸ் வேரியன்ட்க்கு உங்களுக்கு 7300 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க, ஒரு சூப்பரான குவாட் கர்வ் டிஸ்ப்ளே வித் 5000 nits பீக் பிரைட்னஸ் இன் HDR வீடியோஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 7s Gen 3 கிடைச்சிரும், டீசென்ட்டான கேமராஸும் இருக்கு. சோ மோஸ்ட்லி எல்லா விஷயத்துலயும் ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. பட் நான் சொன்ன மாதிரி காம்ப்ரமைசஸ் இருக்கு, and இந்த காம்ப்ரமைசஸ் எல்லாமே ஒரு பெரிய காம்ப்ரமைஸா எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஏன்னா மெயின் ஃபீச்சர்ஸ்ல எந்த காட்டியும் விடல iQOO, which is very nice. இந்த iQOO Z10 actually வந்து is going to be on the top of our recommendations. அடுத்த under 20,000 best phones வீடியோ பண்ணும்போது இந்த போன் இருக்க தான் போகுது, அது நீங்க எழுதி வச்சுக்கோங்க எங்க சைடுல. உங்களுக்கு iQOO Z10 பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech Tamil.